அரவிடாஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். கோவா கேங்கை உடைத்த ஜெஃப்ரி, இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏன் ப்ரோ ரெண்டு ப்ரோமோ போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு ப்ரோமோல கண்டென்ட் இல்லைங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரோமோல ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று நடக்குது, அந்த ஆக்டிவிட்டி இன்னும் நடக்கல, அது நடக்கும்போது நம்ம பேசிப்போம். ஏன்னா ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் அதுல நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ரெண்டாவது ப்ரோமோ அருணை பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் பெருசா நம்ம சேனல்ல ஓட போறது கிடையாது. சரி, அதனால அதை நம்ம இக்னோர் பண்ணுவோம். சம்பவம் நடக்கும்போது அந்த ரெண்டாவது ப்ரோமோ காலையிலே நடந்திருக்கு, சரிங்களா? அதனால அது வேண்டாம். மூணாவது ப்ரோமோ பெட்டரா இருந்துச்சுன்னா ப்ரோமோ பத்தி பார்ப்போம். அதை விட இந்த வீடியோல ஜெஃப்ரி விளையாடக்கூடிய ஒரு சித்து விளையாட்டை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பேச போறோம். அதாவது காலையில ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டின்னு சொல்ல முடியாது. இந்த வாரம் மக்களிடத்திலே கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு சௌந்தர்யா அவர்கள் தான் நியூஸ் வாசிக்கணும். இந்த வீட்டுக்குள்ள யார் நியூஸ் ரீடரா செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு சௌந்தர்யா அப்படிங்கிற பதில பெரும்பாலான மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால சௌந்தர்யா இந்த வீட்டுக்குள்ள நடந்த நிகழ்வுகளை நியூஸா வாசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இதுல சௌந்தர்யா ஜெஃப்ரியை பத்தி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது ஜெஃப்ரி அப்படிங்கிற இந்த நபர் கோவா கேங் ஒரு கேங் இருந்தாரு. அந்த கேங்குக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த கேங்கை விட்டு நான் வெளியில வந்துட்டேன், நான் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்றத அவர் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடமா ஒருத்தரையா கூப்பிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்க சௌந்தர்யா சொன்னாங்க. இது சொன்ன உடனே ஜெஃப்ரிக்கு உள்ளுக்குள்ள ஒரு வன்மம் உருவாயிருச்சு. ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னா, வாரம் ஒருத்தர் கூட சுத்துவான். அதை நம்ம கண் கூட பார்த்திருக்கோம். முதல் வாரம் ஜாக்லின் கூட சுத்திட்டு இருந்தான், ரெண்டாவது வாரம் சௌந்தர்யா கூட சுத்திட்டு இருந்தான். அதுக்கப்புறமா சௌந்தர்யா கூட சுத்துறதை விட்டுட்டு போஸ்ட் இவர் சத்யா கூட சுத்தினாரு. அதுக்கப்புறமா ஜாக்லின் கூட ஒரு அக்கா தம்பி அப்படிங்கிற ஒரு பாசம் வர அங்க சுத்தினாப்புல. நெக்ஸ்ட் சௌந்தர்யா கூட சுத்த ஆரம்பிச்சான். சௌந்தர்யா கூட வெளியில மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா சௌந்தர்யா கூட சுத்தும் பொழுது ஜாக்லினை பத்தி அவ்வளோ தப்பா பேசியிருப்பான். திரும்பவும் அங்க இருந்து ஜாக்லின் கூட சுத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த கோவா கேங் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் அன்ஷிதா கூட ஒரு வாரம் சுத்திட்டு இருந்தாப்புல. இப்ப இந்த விஜய் சேதுபதி அவர்கள் இந்த கோவா கேங்கை பத்தி ரோஸ்ட் பண்ண பிறகு இப்ப அவர் சுத்துறது யாரு கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா பவித்ரா கூட. சோ பவித்ரா கூட சுத்திட்டு இப்ப ரிட்டர்ன் மறுபடியும் பழைய கேங் கூட நான் சேர்றேன் அப்படின்னு சொல்லி சத்யா கூட போய் பேசுறத நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். சோ இவனுக்கு என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படிங்கறத காட்டணும், நிரூபிக்கணும். இதுதான் நான் அப்படிங்கறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வாரம் ஒருத்தருக்கிட்ட போய் சேர்ந்துக்கிறான். இது நடக்குதா? இந்த ஒரு விஷயம் பேசுறாங்க. பேசின பிறகு சத்யா ஜெஃப்ரி கிட்ட கேட்கிறாப்ல, இது ஒரு கேங்கு, இதுல ஒரு மெம்பர் வேறையா நீனு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காப்ல. ஏன்னா சௌந்தர்யா இந்த மாதிரி பேசினதுனால சத்யா கேட்டிருக்காரு. அதுக்கு ஜெஃப்ரி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, மச்சான் நான் அந்த கேங்லலாம் இல்லை, நான் சும்மா போவேன், பேசுவேன், வருவேன், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாப்புல. இத ராயன் கேட்டுட்டான். ராயன் கேட்டுட்டு அந்த இடத்துல அதை கேட்காம இவங்க எல்லாரும் உட்கார்ந்து ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. சௌந்தர்யா பத்தி என்னமோ சொல்லியிருக்கான் போல இருக்கு. என்ன சொன்னா, இதுதான் சொல்லியிருக்காப்ல. அதாவது இவங்களே அவங்கள பத்தி கல்வி ஊத்துவாங்களாம், அப்புறம் இவங்களே அவங்கள பத்தி பெருமையாவும் பேசுவாங்களாம் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவை சொல்லியிருக்கான் போல இருக்கு. இத ராயன் கேட்டுட்டு இங்க சொல்லிட்டான். இப்ப இதுல தொக்கா உள்ள மாட்டிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின். ஏன்னா சௌந்தர்யா இதை எப்படி மாத்தி விட்டாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறது டிபேட்டுக்கு வருது. இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. சௌந்தர்யா கேட்கிறாங்க, எதுக்கு ஜெஃப்ரி அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு கேட்கும்பொழுது நான் என்ன சொன்னேன், நீ பாத்தியா நான் சொன்னது. எப்பயுமே ஜெஃப்ரி பேசுறது இதுதான். இப்ப ஜெஃப்ரி அதெல்லாம் ஒண்ணு தப்பா பேசிட்டு அது யாராச்சும் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ பாத்தியா நான் அப்படி பேசுறத, நீ பாத்தியா? அவன் தானே சொல்றான், அவன் சொல்றதுக்கு ஏன் என்கிட்ட கேட்கிற? நீ பாக்கல, அப்ப நீ கேட்காத. இப்படிதான் ஜெஃப்ரி பேசுவான் எப்பயுமே. சோ அதேதான் அங்கேயும் பேசுறாப்புல. அப்ப ராயன் என்ன சொல்றான்னா, நீ தானடா சொன்ன, அந்த வெசில் வாஷிங்ல இருக்கும் போது நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லும் போது உனக்கு அசிங்கமா இல்லையா? நான் பேசுறேன்னா நீ அங்கேயே கேட்க வேண்டியதானே, அதை எடுத்துட்டு ஏன் இங்க சொல்ற? பேசுனது தப்பு கிடையாது, அங்க பேசுனதை இங்க ஏன் எடுத்துட்டு சொன்ன அப்படிங்கிறது தான் தப்பு அப்படின்னு ஜெஃப்ரி பேசுறாப்புல. இந்த கான்வர்சேஷன் அப்படியே வளர்ந்து வீட்டினுடைய திரைகள் மூடப்படுது, எல்லாரும் பெட்ரூம்ல இருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப எல்லாரும் உட்காந்து 4 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரு? ஜாக்லின், ராயன், சௌந்தர்யா, அப்புறம் ஜெஃப்ரி, இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கேங்குக்குள்ளேயே நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒருத்தரை பத்தி பின்னாடி பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, உதாரணத்துக்கு ஜெஃப்ரியும் ஜாக்லினும் சௌந்தர்யாவும் ராயனும் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறத பேசியிருக்காங்க. ஜாக்லின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நம்ம லைவ்லயும் பார்த்தோம், எபிசோட்ல வந்துச்சான்னு தெரியல, எபிசோட் பார்க்கல.
லைவ்ல வந்து ஒரு விஷயம் வந்துச்சு. ஜாக்லின் வந்து சொல்லுவாங்க விஜய் சேதுபதி விஜயஸ் எவ்வளவு சொல்லி அவ கேட்கல, நம்ம சொல்லி கேட்க போறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை சொல்லும் பொழுது சௌந்தர்யம் அங்கதான் இருந்தாங்க, ஜெஃப்ரியும் அங்கதான் இருந்தாப்ல. ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா, மேனேஜர் எம்ப்ளாயி அப்படிங்கிற அந்த லேபர் அப்படிங்கிற அந்த டாஸ்க்ல மேனேஜரா இருக்கக்கூடிய சௌந்தர்யா போய் ராயனுக்கு சாப்பாடு ஊட்டி இருப்பாங்க. அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து சொல்லியிருப்பாங்க. இத ஜெஃப்ரி வந்து என்ன கூப்பிட்டு காட்டுறான், பாரு அங்க பாரு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க பாருன்னு சொல்லி காட்டுறான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜெஃப்ரி இன்னொரு விஷயத்தையும் பண்ணியிருப்பான். சௌந்தர்யா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, கிறுக்குத்தனமா வெளியில் ஆடிட்டு இருப்பாங்க. அதையும் ஜெஃப்ரி வந்து ஜாக்லினுக்கு கூப்பிட்டு காட்டி இவங்க 2 பேரும் பேசிட்டா இருந்தாங்க. சோ இவங்க 2 பேரும் அதை பேசியிருக்காங்க. இவங்க கூப்பிட்டு காட்டி இருக்காங்க போல. சோ இவங்களும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்து தப்பு ஏற்கனவே அவர் சொல்லி அவங்க கேட்கல, திரும்பவும் எதனா பிரச்சனை வரப்போகுதுன்ற மாதிரி இவங்க பேசியிருக்காங்க. இவங்களுக்குள்ள நடந்த ஒரு விஷயம் இங்க டிபேட்டுக்கு வருது. அதே மாதிரி ராயனும் சௌந்தர்யாவும் பேசிக்கிட்டு அந்த ஒரு விஷயமும் டிபேட்டுக்கு வருது. நீங்க ஏன் வந்து சாப்பாடு ஊட்டிக்கிட்டீங்க அப்படின்னும் போது நாங்க சௌந்தர்யா என்ன சொல்றாங்க, எல்லாருக்கும் தான் ஊட்டினேன், நான் ராயனுக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா ஊட்டல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க டாஸ்கை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், மற்றபடி நாங்க பர்சனலா பேசலன்னு இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா சௌந்தர்யாவும் ஜெஃப்ரியும் ஒன்னா பேசியிருக்காங்க. அதை ஜெஃப்ரி வந்து போட்டு வரைக்கிறாப்ல, சரி நீ இவ்வளவு பேசுறிய, நீ என்கிட்ட என்ன சொன்ன, சாட்டர்டே எபிசோடுக்கு அப்புறம் நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவை உள்ள மாட்டி விட, அந்த இடத்துல நான் சௌந்தர்யாவுடைய இயல்பு தான், நான் என்ன சொன்னேன் எனக்கு தெரியலையே, நான் மறந்துட்டேனே, நான் என்ன சொன்னேன் அப்படின்னு ஒரு ஆக்டிங்கை போடுறது. ஸோ அந்த ஆக்டிங்கை இங்கேயும் போடுறாங்க. அப்ப ஜெஃப்ரி என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் நம்ம வந்து இனிமேல் இந்த டீமாலாம் வந்து இருக்க தேவையில்ல, நம்ம வந்து இனிமேல் தனித்தனியா விளையாடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி வந்து அதை போட்டு உடைக்க, ஆமாண்டா நான் என்ன சொன்னேன், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துப்போம், ஆனா டாஸ்க்குள்ள அதை கொண்டு வர வேணாம்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இது வந்து டோட்டலா எல்லாருக்குமே நடந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். இதை தொடங்கி வைக்கிறது ஜெஃப்ரி தான். ஸோ ஜெஃப்ரி பொறுத்த வரைக்கும் நான் இந்த டீம்ல இல்லை அப்படிங்கறத அவன் காட்டுறதுக்கு முயற்சி பண்றான். இந்த 3 பேர் இருக்காங்களே, ஜாக்லின், ராயன், அதுக்கப்புறமா சௌந்தர்யா, இவங்களுக்குள்ளயும் ஏகப்பட்ட மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு. சோ எல்லாமே ஒரே நேரத்துல எல்லாரும் வெளியில கொட்ட, ஜாக்லின் நீ அப்படிதான் சொன்ன, ராய் நீ இப்படிதானே சொன்ன, சௌந்தர்யா நீ எப்படி சொன்ன, ஜெஃப்ரி நீ எதுக்கு இப்படி பேசின அப்படின்னு 4 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல சௌந்தர்யா அழகா ஒரு வேலையை பார்த்தாங்க ஜாக்லின் கிட்ட. என்ன தெரியுமா, எல்லாருக்கிட்டையும் ஏதாவது ரிஜிஸ்டர் பண்றாங்க. ஜாக்லின் வந்து எல்லார் மேலயும் ரொம்ப பாசம் காட்டுறா, அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எங்களை நீ ஜாக்லின் கிட்ட சொல்றாங்க, நீ ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி எங்களை உருக வச்சுட்ட, நாங்க அதுல விழுந்துட்டோம். எப்படி இந்த 3 பேரும் ஜாக்லினுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வலையில விழுந்துட்டாங்களாம். இது எப்படி இருக்குன்னா, நீ வந்து ஒரு டிராப் வச்சு எங்களை அந்த டிராப்ல விழ வச்சுட்டன்ற மாதிரி தான் இருக்கு. சௌந்தர்யா சொல்றது அந்த மாதிரி தான் இருக்கு. இங்க யாரும் குழந்தைங்க கிடையாது, யாரும் குழந்தைங்க கிடையாது. ஒருத்தவங்க அன்பு காட்டி என்னை ஏமாத்திட்டாங்கன்னு இந்த காலத்துல ஒருத்தவங்களால சொல்ல முடியுமா? அன்னைக்கு கூட இந்த ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க்ல ஜாக்லின் போய் தான் தர்ஷிகா கிட்ட சண்டை போடுறாங்க. நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், ஜாக்லின் போய் தான் தர்ஷிகா கிட்ட சண்டை போடுறாங்க. அந்த சண்டை தர்ஷிகா வந்து ஒரு இடத்துல கத்தும் பொழுது, இது உங்க அப்பா வீடுலன்னு சொல்லும் பொழுது உள்ள போய் குதிச்சு சண்டை போட்டது சௌந்தர்யா. ஜாக்லின் வந்து இதையும் சொல்றாங்க, நான் என்னைக்காச்சும் எந்த பிரச்சனையிலாச்சும் நீ எனக்காக பேசு நான் சொன்னனா, நீயா தானே போய் பேசின, அது எப்படி என் மேல மிஸ்டேக் ஆகும் அப்படின்னு ஜாக்லின் கேட்டா, அதுக்கு சௌந்தர்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதான் மச்சான் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வலையில நாங்க விழுந்துட்டோம், ஃப்ரெண்ட்ஷிப் வலை அப்படிங்கறத சொல்ல, ஆனா இதை மட்டும் அவங்க அழுத்தி அழுத்தி சொல்றாங்க, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல நாங்க விழுந்துட்டோம், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல நாங்க விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி, அதனால நான் போய் பேசிட்டேன் அப்படின்னு சொல்றதுலாம் இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். சரிங்களா? இன்னொன்னு, இந்த 4 பேர் மட்டும் பேசிக்கல, சௌந்தர்யா வர எல்லார்கிட்டயுமே இதை பத்தி சொல்றாங்க. இப்ப சத்யா வராரு அப்படின்னா சத்யா கிட்ட இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஜாக்லின் வந்து எப்படிப்பட்ட ஒரு பர்சன்னா, அவ வந்து ரொம்ப அன்பு காட்டுறா, ரொம்ப எங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ரொம்ப எங்களை ஏங்க வைக்கிறா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல நாங்க விழுந்துட்டோம். யாரெல்லாம் விழுந்துட்டோம்? நானு, ஜெஃப்ரி, ராயன் 3 பேருமே விழுந்துட்டோம். இப்ப என்ன பண்ணிட்டாங்க இந்த 3 பேரும் சேர்ந்து, ஜாக்லின் தான் வந்து எங்களை டீமா இது பண்ணா, ஜாக்லின் தான் எங்களை வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டா, ஜாக்லின் தான் எங்களை ஃப்ரெண்ட்ஷிப்ல உள்ள வச்சு ஒரு விஷயத்த வந்து பண்ணி எங்களுடைய கேம் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டான்ற ரேஞ்சுக்கு மொத்தமா இவங்க வந்து ஜாக்லினை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. இப்ப ஜாக்லின் மேல தப்பே இல்லையான்னு கேட்டா 4 பேர் மேலே தப்பு இருக்கு. புரியுதுங்களா? 4 பேர் மேலே இதுல தப்பு இருக்கு. 4 பேரும் 4 பேரை பத்தி பின்னாடி பேசியிருக்காங்க. ஆனா ஜாக்லினை தாண்டி மோசமா பேசியிருக்கிறாங்க ஜெஃப்ரி, சௌந்தர்யா எல்லாருமே. இதை நம்ம வந்து கண்கூடா பார்த்திருக்கோம். ராயன் அந்த மாதிரி தவறா பேசினது இல்லை, ராயனும் பேசியிருக்காரு, பட் தப்பா ஒருத்தவங்களை வந்து போர்ட்ரே பண்ணி பேசல. ஜெஃப்ரி பேசியிருக்கான். ஜெஃப்ரிக்கு வந்து என்ன பயம் வந்துருச்சான், ராணுவம் வந்து வீக்கெண்ட்ல சொன்னாராம்,
இந்த மாதிரி இந்த கேங்குள்ள போறதுக்கே பயமா இருக்கு, ஏன்னா இவங்க ஒண்ணு பண்றாங்க, இவங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டானா அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம்ல அவன் வந்து சொல்றான். அது வந்து எப்படி இருக்கும், நமக்கு வந்து ஒரு இதுவா தானே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து பயம் வந்துருச்சான். வீக்கெண்ட்ல எல்லாரும் பேசுறது மாத்தி பேசுறாங்க அப்படிங்கிறது ஜெஃப்ரிக்கு தெரியாது. ஆனா ஜெஃப்ரி வந்து ஒரு பச்சோந்தி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம கண்டினியூஸா நம்ம வந்து லைவ் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரம் ஜெஃப்ரி வந்து என்ன பண்றான், அவனோட மூவ் என்னவா இருக்கு அப்படிங்கறத இன்ச் பை இன்ச் நம்ம நோட் பண்ணிருக்கோம். அப்ப ஜெஃப்ரி வந்து இந்த மாதிரி பேசுறத வெளியில லைவ் பார்க்கக்கூடிய எந்த ஆடியன்ஸுமே ஏத்துக்க மாட்டாங்க. காலையில சௌந்தர்யா இந்த மாதிரி ஜெஃப்ரிய சொன்னதுனாலேயே ஜெஃப்ரிக்கு பொத்துக்கிட்டு வந்து, இப்ப ஜாக்லின் வந்து ஜெஃப்ரி கிட்ட ஒரு தம்பி அப்படிங்கிற ஒரு பாசம் இருக்குன்னா பர்சனலா ஜெஃப்ரி கிட்ட சில விஷயங்கள் பேசியிருப்பாங்கல்ல, அதை சபைக்கு கொண்டு வர்றது. அதே மாதிரி சௌந்தர்யா ஜெஃப்ரி கிட்ட கம்ஃபர்டா இருக்குன்னு சொல்லி சில விஷயங்கள் பேசியிருப்பாங்கல்ல, அதை சபைக்கு கொண்டு வருது. நீ என்னை பத்தி சொல்லிட்டியா, நீ என்கிட்ட என்னெல்லாம் பேசணுன்றதை நான் சொல்றேன். இது கேவலமான விளையாட்டு இல்லையா? நீ வந்து தனியா இண்டிவிஜுவல் பிளேயர் உன்னை காட்டிக்கிற அப்படின்னா ஓப்பனா எனக்கு இந்த கேங்ல இருக்க விருப்பம் இல்லை, நான் தனியா விளையாடிக்கிறேன், என்னை விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்ப ஜாக்லின் கூப்பிட்டு என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, நீ ஏன் பெருசா என்ன கூட பேச மாட்டேற, கலந்துக்க மாட்டேற, முன்ன மாதிரி நீ இல்லையே, என்ன ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படிங்கறத கேட்டுதான் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அதுலதான் இந்த பிரச்சனை வந்து பெருசா வெடிக்குது. அப்பயே ஜெஃப்ரி என்ன சொல்லியிருக்கணும், இல்ல எனக்கு கம்ஃபர்டா இல்ல, நான் வந்து தனியாவே கேம் விளையாடிக்கிறேன், என்னை விட்டுருங்கன்றத சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படியும் சொல்லாம இப்படியும் சொல்லாம நான் வந்து இப்படிதான் இருக்கிறேன், இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி அங்க இங்க சுத்தி அதுல எல்லாரும் யார் யார் என்னென்ன பேசுனீங்க, யார் யாரை பத்தி என்னென்ன பின்னாடி பேசுனீங்க அப்படிங்கறத சொல்லி, இது ஜெஃப்ரி வந்து ஜாக்லின் எக்ஸ்போஸ் பண்ணிட்டான், இல்ல ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யாவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டான், ராயன் எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் அப்படி எடுத்துக்க முடியாது. ஜெஃப்ரி யாரு அப்படிங்கறத ஜெஃப்ரி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கான். உன்னை நம்பி ஒரு விஷயத்த பேசினா அதை உனக்கு ஏற்ற மாதிரி உனக்கு ஏற்ற இடத்துல நீ பயன்படுத்திக்கிற, நீ ஒரு சுயநலவாதி அப்படிங்கறத வந்து ஜெஃப்ரி இன்னைக்கு தன்னைத்தானே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. இப்படிதான் எடுத்துக்கணும். ஒட்டுமொத்தத்துல இது வந்து நல்ல ஒரு கான்வர்சேஷன். இந்த 4 பேருக்கு நடுவில் நடந்த இந்த கான்வர்சேஷனை நான் ஹெல்த்தியா தான் பாக்குறேன். ஏன்னா இவங்களுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு இவங்களுக்கு முக்கியமா தெரியணும், அதுலயும் முக்கியமா ஜாக்லினுக்கு தெரியும். இப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல கை காட்டுறது ஜாக்லினா தான். ஜாக்லின் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு கை காட்டும் பொழுது ஜாக்லினுக்கு உணரணும் இத. ஓகே, எல்லாரும் சேர்த்து நம்ம தான் வச்சு விளையாடுறாங்க. ஜெஃப்ரி சொல்றாப்புல என்ன வச்சு கேம் விளையாடுறாங்களோ எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு கிடையாது. ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்க மாட்டும் பொழுது நீங்க யாரை கை காட்டுறீங்களோ அவங்கள வச்சுதான் நீங்க கேம் விளையாடுறீங்க. ஒரு விஷயத்துல நீங்க மாட்டுறீங்க அப்படின்னா நீங்க யாரை கை காட்டுறீங்க? இந்த இடத்துல ஜாக்லின். சௌந்தர்யா அசால்ட்டா சொல்லிட்டாங்க, ஜாக்லினுடைய அந்த பாசத்துல, அந்த அன்புல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல நாங்க விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஜாக்லின் அழும்போது சௌந்தர்யாக்கு அழ வந்துச்சே? ஏன்? உங்களுக்கு ஆத்மார்த்தமா மனசுக்குள்ள அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க போய் தானே உங்களுக்கு அது வந்துச்சு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவங்க தான் எங்களை விளை வச்சுட்டாங்கன்னு சொல்றீங்க. அது தப்புங்க. நீங்க யாரையும் விளை வைக்க முடியாது. இப்ப விஷாலா ஒன்னா சுத்துறாங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய புரிதல் அப்படி. பவித்ராவும் தர்ஷிகாவும் ஒன்னா சுத்துறாங்க அப்படின்னா அவங்க கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி. இப்படித்தான் ஒருத்தருக்குள்ள இருக்கு. இங்க யாரையும் நீ வா என் ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து விழு, ஜாக்லின் வந்து வா சௌந்தர்யா ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து விழு, இல்ல ராயன் வந்து வா சௌந்தர்யா நம்மளாம் ஒரு கேங்கா சேருவோம், அப்படி யாரும் பேசலையே. நீங்க தான் எல்லாம் ஒன்னா சேர்ந்தீங்க. இதுல தனியா கலந்து போயிட்டு இவங்களை பத்தி கேவலமா பேசிக்கிட்டு இருக்கிறது இன்னொரு ஆதாரமா ரஞ்சித். விஜய் சேதுபதி இப்படி எல்லாம் திட்டுறதுக்கு முன்னாடி இருக்கு இந்த கேங்ல ஒரு மெம்பரா இருந்த ரஞ்சித் நீங்க அப்படியே தனியா கலந்து போயிட்டு இவர் வந்து இவங்களை பத்தி பேசுறதா நம்மளால எடுத்துக்க முடியுமா? முடியாது. சோ ஆக மொத்தம் கோவா கேங் அப்படிங்கிறதுக்குள்ள விரிசல் வந்துருச்சு. இது இனிமே இப்படி தொடராது. ஜாக்லின் சொல்லிட்டு போயிட்டாங்க, நான் வந்து உன்னை பத்தி இந்த மாதிரி சொன்னதும் தப்பு தான். அதே மாதிரி இவங்க சௌந்தர்யா கிட்ட கூட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, நீங்க போயிட்டு இந்த மாதிரி ஊட்டினது அப்படின்றது தப்பு தான், நான் உங்களை விழ வச்சதும் என் ஃப்ரெண்ட்ஷிப்ல நான் உங்களை விழ வச்சதும் தப்பு தான். இனிமே என்னுடைய அன்புல நீங்க உருகுற மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த வார்த்தையை இவங்க சௌந்தர்யா பயன்படுத்துறாங்க. உன்னுடைய இதுல ஃப்ரெண்ட்ஷிப்ல நாங்கெல்லாம் உருகிட்டோம். சௌந்தர்யா வந்து பண்றது ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் ஜாக்லின் தான். இப்ப நாங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்தோம், நாங்க 3 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஜாக்லின் தான். அவதான் காரணம். அவதான் எங்களை உழ வச்சா, அவங்க தான் எங்களை உருக வச்சா, பாசத்தை காட்டி உருக வச்சுட்டாங்க. இந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், இவங்க தான் உள்ள போனாங்க. அப்புறம் ராணுவுக்கும் ஜாக்லினுக்கும் நடுவில் நடந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், அந்த மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், அப்பயும்
சௌந்தர்யா தான் உள்ள போனாங்க. இப்படி ஒரு சண்டையிலும் சௌந்தர்யா உள்ள போய் இன்வால்வ் ஆயிட்டு அப்புறம் நீ தான் என்ன உள்ள வச்சேன்னு சொல்றதுலாம் எப்படி? இப்ப இந்த வார்த்தைய ஜாக்லின் சொல்லியிருந்தாலும் தப்பு தானே. இப்ப சௌந்தர்யாவுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஜாக்லின் இடத்துல வாய்ஸ் அவுட் பண்றாங்க அப்படின்னா அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பின் வெளிப்பாடு. இத ஜாக்லின் நீ தான் என்ன உன்னுடைய அன்பை காட்டி உள்ள வச்சுட்ட அப்படின்னு ஜாக்லின் சொன்னா எந்த அளவுக்கு அது வந்து கேவலமான ஒரு விஷயமா இருக்குமோ அந்த அளவுக்கு கேவலமான ஒரு விஷயத்தை தான் சௌந்தர்யாவும் பேசுறாங்க. ஜெஃப்ரி அதையும் ஒரு படி கடந்து போய் இத்தனை நாளா யாரு கூட கும்பலா சுத்திக்கிட்டு இருந்தாலும் அவங்கள பத்தியே பின்னாடி ஒருத்தர்கிட்டையும் தவறா பேசுறதெல்லாம் வந்து நம்மளால பார்க்க முடியல. சோ இது நடக்குது. இது கோவா கேங்களுடைய ஒரு விரிசலுக்கு காரணமாக இருக்கு. இனிமே இந்த கேங் வந்து கேங்கா இருக்காது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜெஃப்ரி பேசக்கூடிய விஷயங்கள், சௌந்தர்யா பேசக்கூடிய விஷயங்கள், ஒட்டுமொத்தமா இப்ப ஜாக்லினை கட்டம் காட்டி ஜாக்லின் தான் காரணம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.